ஆண்டவரும் அருமரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தரிடத்தில் நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம், ஏன் இதை அனுமதித்தீர் என்று ஒரு கேள்வி கேட்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி கேள்வி கேட்கும் பொழுது கேள்விக்கு அழகாய் நம்முடைய ஆண்டவர் பதில் தருவார். நன்றாய் விளங்கி கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார்னா அவர் அனுமதிக்காமல் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது என்பதை நம்ம ஆணித்தரமாக புரிந்திருக்கணும். ஆனால் அனுமதிக்கும் பொழுது அது நமக்கு சமாதானமாக இருந்துச்சுன்னா, இல்லைன்னா நமக்கு நன்மையாக இருந்துச்சுன்னா நம்ம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு நன்மையானதை தந்தா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் சில காரியம் அனுமதிக்கும் போது அது நம்மளுக்கு வேதனை கொடுக்கும், இல்லைன்னா அது நம்மளுக்கு துக்கத்தை கொடுக்கும். வேதனையும் துக்கத்தை கொடுக்கும் பொழுது நம்ம புலம்புவோம், ஏன் இதை அனுமதித்தார், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பாதையின் வழியாய் ஆண்டவர் நடத்துகிறார் என்று நம்ம கேள்வி கேட்கும்போது யோவான் 9ஆம் அதிகாரம் 1-3 ஒரு பிறவி குருடனை சீசர்கள் கண்டார்கள். அந்த பிறவி குருடனை சீசர்கள் கண்டு இயேசுவிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள். இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா என்று இயேசுவிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள். அதுக்கு இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, இவன் செய்த பாவத்தினாலும் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவத்தினாலும் அல்ல, தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்தான் என்று சொல்லி இயேசு தம்முடைய சீசர்களிடத்தில் சொல்வதை அங்கே பார்க்க முடிகிறது. நன்றாய் கவனியுங்கள். தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படுவதற்கு, இவன் மூலமாய் அநேகர் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைப்பதற்கு, இயேசுவை அநேகர் ஏற்றுக்கொள்வதற்கு இவனை ஆண்டவர் பிறவிக்குருடனாக பிறக்க வைத்து இவனை தேவன் பயன்படுத்தினார் என்பதை நாம் என்ன செய்ய முடிகிறது, அறிய முடிகிறது. இது ஏன் ஆண்டவரை இவனுக்கு இப்படி செய்யணும், ஏன் ஆண்டவரை பிறவியிலிருந்தே குருடனாக இருக்கிறானே, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான், எத்தனை பேரால் என்ன சொன்னா தூசிக்கப்பட்டிருப்பான், ஆனாலும் ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி அனுமதித்தார் என்று கேள்வி கேட்பதற்கு நம்மளுக்கு அதிகாரம் இல்லை. ஒன்று நம்மளை தேவன் பயன்படுத்துவதற்கு, ஒன்று தேவனுடைய கிரியை நம்ம மூலமாக வெளிப்படுவதற்கு, ஒன்று அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்குத்தான் கர்த்தர் அவனை பிறவை குருடனாகவே தேவன் அனுமதித்து அவன் கண்களை திறப்பதற்கு என்ன செய்தார் என்று சொன்னார். அவன் ஒரு உமிழ் நீரை செய்தார். அந்த உமிழ் நீரை செய்து சேற்றை உண்டாக்கினார், கண்களில் பூசுகிறார். நீ போய் சீலோவாம் குளத்தில் போய் என்ன செய்ய கழுவு என்று சொல்கிறார். வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். அநேகர் இவன் மூலமாய் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள், அநேகர் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைக்கிறார்கள் என்பதாய் பார்க்க முடிகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலும் சில காரியத்தை ஆண்டவர் அனுமதிக்கும் பொழுது புரிய முடியாதுதான், வேதனை நிறைந்ததான் இருக்கும், கண்ணீர் நிறைந்ததான் இருக்கும். ஆனால் அதற்கு பின்பாக ஒரு மகிமை இருக்கிறது, அதற்கு பின்பாக தேவனுடைய கிரியை இருக்கிறது, அதற்கு பின்பாக தேவன் உங்களை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்த போகிறார். அநேகர் சொல்வார்கள், இவன் தானே பிறவிக்குருடனாக இருந்தான், இவன் தானே என்ன செய்தான், பிறவிக்குருடனாக இருந்த இவனுக்குத்தானே இயேசு அற்புதம் செய்தார் அப்படின்னு சொல்லி இவன் அநேகருக்கு இயேசுவை காண்பிக்கிற ஒரு பாத்திரமாய் மாறுவதற்காகவே தேவன் அனுமதித்தார். அவன் மூலமாக தான் இவனை குருடன் பார்வையடைஞ்சான். ஐயா, அது இவனுக்கு தான் அப்படிங்கிற பேச்சு அங்கே தேசம் என்கிறதும் பரவிட்டுங்க அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி என்றால் இதுவரைக்கும் நடக்கலை, இதுவரைக்கும் ஒன்றுமே இல்லை, இதுவரைக்கும் தடுமாற்றமும் ஏமாற்றம் தான். ஆனால் இனிமேல் அப்படி இல்லை, இதுவும் நன்மைக்குத்தான், இதை அனுமதித்தாரே நன்மைக்குத்தான், இதை செய்தாரே நன்மைக்குத்தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்ததுக்கெல்லாம், வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்ததெல்லாம், கண்ணீர் வடித்ததுக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து பிறவி குருடனின் கண்களை திறந்தது போல இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் கண்களை திறக்கப் போகிறார், ஆசீர்வாதத்தின் வாய்க்காலை திறக்கப் போகிறார், ஆசீர்வாதத்தின் நன்மையான காரியங்களை கத்த திறக்கப் போகிறார் அப்படிங்கிற விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படியே கத்தட்ட நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த தேவனே, நம்முடைய பிள்ளைகள் ஏன் அனுமதித்தீர் என்று கேள்வியோடு நிற்கிறார்கள். இன்றைக்கு பிறவி குருடனின் கண்ணை திறந்ததை போல பிள்ளைகள் கண்களை திறந்து ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்கள் திறக்கப்படுவதாக. அப்படியே செய்ததற்கு நன்றி. இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.